வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு யார் எவிக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே தகவல் வந்துருச்சு. நாமளும் அதை பத்தி பேசியிருந்தோம். வியன்னா தான். இப்போ வியன்னா எவிக்ட் ஆகுறதுக்கான காரணங்கள் என்ன, முதல்ல வியன்னாவுடைய ஜேர்னி என்ன ஷார்ட்டா பார்ப்போமா? இவங்க முதல் நாள் ஸ்டேஜ் ஏறினாங்கல்ல, நான் அன்னைக்கு போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம், ஒரு மரியாதை அப்படி தான் விஜேஎஸ் கிட்ட பேசிட்டு உள்ள போனாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா அங்கேயே பயங்கரமா ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னது இது ஓவரா இருக்கே ரியாக்ஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வருவாங்கன்னு வச்சிங்களேன். அப்போவே நம்ம சொன்னோம், இவங்க எதுவுமே பண்ணலனாலும் மறுபடியும் ஒரு ரியாக்ஷன் குயினாடா வந்துட்டாங்களா, எதுவுமே பண்ணலனாலும் ஓட்டு போடுவாங்க, ஆரம்பத்தில் பீக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப நாள் தாங்காது, சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க கேம் வெளியே வந்ததும் வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது நடந்ததுன்னா அதே போல் ஆரம்பத்தில் பீக்கில் இருந்தாங்க ஓட்டில், அது செட்டப்பாக கூட இருக்கலாம். இவங்க ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவங்களே உளறி தான் மாட்டினாங்க. இங்கே சுபிக்ஷா, அரோரா இவங்ககிட்ட ஆரம்பத்திலே மிட் நைட்டில் பேசும்போது மைக்கை கொஞ்சம் ஸ்லிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அஸ்கி வாய்ஸில் பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா பிஆர்லாம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆமாம் வச்சுட்டு வந்துருங்க நான் சொல்லுவாங்க. மற்ற கண்டஸ்டன்ட் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்னையும் அப்ரோச் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு போன சீசனில் கண்டஸ்டண்ட்டாக அப்படி யாரான்னு பார்த்தா ராணவ். அவருக்கு ஹெவியாக பிஆர் இருந்ததில்ல. ஸோ அவர் ஃப்ரெண்ட் என்ன நிச்சயமாக வச்சிருப்பா. அப்படி இவங்க ஒரு நாளைக்கு 15,000 கேட்குறாங்க, எங்கே போகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அப்பயே பிடிச்சிட்டோம், வச்சிருக்கிறாங்க பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டும் பார்த்தீங்கன்னா பீக்கில் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழை கொலையாக கொண்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே டவுட் வரும், இவங்க பேசுறதை கேட்டால் இவங்க மதர் டாங் என்னம்மா அவங்க மதர் டாங் அப்படின்னு கேட்பாங்க. இவர் தீபக்கு, மஞ்சரி, பிரியங்கா அவங்களுக்கும் அந்த டவுட் வர அவங்க கேட்குறாங்க, இங்கே வேற ஸ்டேட்டா என்ன மதர் டாங் அப்படின்னு. இல்லை தமிழ் பொண்ணு தான் நான். சென்னையா அப்படின்னா சென்னை தான், ஆனால் சென்னையில் இல்லை, அங்கே ஊர் சைடு அப்படின்றாங்க. சரி, அங்கே ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒன்று சொல்கிறாங்க, அங்கே அப்படின்னா அப்போ தமிழ் தானே அப்படின்னும் போது இல்லை மதர் டாங் உருது, அதை வெளியில் சொல்ல வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் நான் ஏவிலையும் சொல்ல அப்படின்லாம். அதான் சொல்லிட்டியே இங்கே இது வெளியே வந்துடும்ல. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டு அடித்தாங்க. அங்கே தீபக் கூட கேட்டிருப்பாரு, இதில் என்ன உனக்கு தயக்கம், சொல்ல வேண்டியது தானே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது உனக்கு அப்படின்னு. இதில் கேஸுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் மேலே எழுதினாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கானா வினோத். இப்போ கானா வினோத், கமருதன் 2 பேரும் மாறி மாறி முறைச்சிக்கிறாங்க. மியூட் வார்த்தைன்னா கெட்ட வார்த்தைன்னு பேசியிருப்பாங்க முறையும் போது, அது 2 பேருமே பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கானா வினோத் ஐயோ நாக்க கடிக்கிறாரு, நாக்க நீட்டுறாரு, அது எப்படி இந்த மாதிரி ஆள்கள்லாம் உள்ள விடுறீங்க, ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு அங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டஸ்டன்ஸ் கூட உட்காந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்புறம் தனியாக போயிட்டு, இது இவங்க பிரச்சனையும் இல்லை, அங்கே எல்லாருமே நாமினேஷன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அப்போ 2 பேர் பண்ணதை இவங்கள பார்த்து பண்ணதா அஃபெண்ட் ஆகிட்டு, இந்த மாதிரி ஆளுங்களோட நான் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் தனியாக கேமராவில் சொல்லி அப்போ ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்க பாருங்க. பிக் பாஸ் இந்த மாதிரி ஆட்களெலாம் இருக்க முடியல பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு மைக் அப்படியே கழட்டி வச்சுட்டு அழுதுட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டே உள்ளே போவாங்க பாத்ரூம்குள்ளே. ஸோ இந்த ட்ராமா அது இல்லாமல் தனியாக உட்காந்து பேசும்போது அப்போ தான் அந்த கமருதன் கூட பார்த்தீங்கன்னா ஆமாம் அவன் கொலை கூட பண்ணுவான் அப்படின்லாம் அதுக்கப்புறம் தான் பேசினதெல்லாம். ஸோ கமருதன்னே ஒரு டுபாகூர், எல்லாரையும் அடிக்க போகிற ஆள், அந்த அடிக்க போகிற ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தது, கமருதன் என்னை பிடிச்சா எனக்கு பிரச்சனை இல்லை, கையை பிடிச்சாருன்னா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள், விக்கல்ஸ் பிடிச்சா ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். பட்டு கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்றாங்க. வேற மாதிரி கேஸ் எழுத பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் இவங்க. அடுத்து பிரஜன் மேலே இந்த குத்தி ஏத்திருவேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுக்காக இவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க இருக்கும்போது அதை அவர் சொல்ல, அவங்க போனதுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருந்தா. அப்படி அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் கேமரா முன்னாடி பிக் பாஸ் இங்கே என்ன மிரட்டுறதுக்கு வந்தாங்க, இது என்ன ரவுடிங்கெல்லாம் உள்ள அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வந்தவங்க அதுக்கப்புறமா சுதாரிச்சு ரவுடித்தனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தாங்க, இந்த மாதிரி ஆட்களோட இருக்க முடியல பிக் பாஸ், ப்ளீஸ் பிக் பாஸ் கூப்பிட்டு வான் பண்ணுங்க பிக் பாஸ். பிக் பாஸ் எப்போ இந்த மாதிரி உள்ள பஞ்சாயத்து நடுவில் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கிறாரு? இல்லை இந்த 2 பேர் பேசுறதா இங்கே பெரிய பிரச்சனையா இருந்ததா? கமருதன் அதுக்கு முன்னாடி ஆதிரியை அடிக்க போலையா, அப்போ ரவுடியா தெரியலையா? அங்கே துஷாரை அடிக்க போலையா, அவங்க தள்ளிக்கிட்டாங்கல்ல மேலே கை வச்சு, அப்போ ரவுடியா தெரியலையா? அப்புறம் விஜய் சேதுபதி பிரேக்கில் இருக்கும்போது அப்போவே வீக்கெண்ட்லேயே சண்டை போட்டாங்கல்ல துஷார், இங்கே ஆதிரை கூட சண்டை போட்டதும் வீக்கெண்டில் தானே அந்த கமருதன் சண்டை போட்டாங்கல்ல. அப்போ விஜய் சேதுபதி கிட்ட சொல்ல வேண்டியது என்ன, ரவுடிங்கெல்லாம் உள்ள அமைச்சிருக்கிறீங்க வெளியேடுங்கன்னு, அப்போ சொல்லலாம் அவங்க. ஆனால் கானா வினோத் அப்படின்னா இந்த பக்கம் பிரஜன்னா இவங்கள கேஸ் எழுதிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் அடுத்து இந்த ஸ்கூல் டாஸ்கில் லவ்னு ஒன்று பண்ண போனாங்க பாருங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா விக்ரம். ஆக்சுவலி விக்ரமுடைய கேமை தனியாக டீகோட் பண்ணும், அது தனி.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வேணா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஏன்னா அவர் தான் கார்டியன் மாதிரி, கார்டியன் சொல்ல மென்டார் மாதிரி இருந்தா அப்படி அங்கே இவங்களும் நம்பிட்டு இருந்தாங்களா, நீ வந்து ஏன் லவ் பண்ணக்கூடாது எஃப்ஜேவை, ஆல்ரெடி ஆதிரே எஃப்ஜே லவ் வந்து ஆதிரே வெளியே போயிட்டாங்க, இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு நீ ஏன் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரு, நான் ஒரு கதை எழுதுனேன்னு வச்சுக்கேன், லவ் ஸ்டோரி அப்படி தான் எழுதுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஏற்றி விட, வீட்டில் பார்த்தா கொன்றுவாங்க, இப்போ போனாலும் பிரியாணி போடுவாங்க, இந்த மாதிரி லவ்லாம் போனால் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போவே நம்ம வந்து சொன்னோம், நிறைய சீசனில் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், இது திரும்ப அங்கே தான் வந்து முடிய போகுதுன்னு. அதே போல் லவ் ட்ராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் டாஸ்கில் ஆரம்பித்தாங்க. அவர் வந்து பானா காத்தாடி சமந்தா அப்படின்னு சொல்ல, இவங்க சொல்ல ஊட்டி விட மாறி மாறி, அப்புறம் அந்த தடவுறது இந்த வேலையெல்லாம் வேற பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா கேரக்டரை தாண்டி போகுது, 24/7 டாஸ்க் இது வேணாம், ஸ்டூடெண்ட்டு அசிஸ்டன்ட் வார்டன் இப்படி இருக்கக்கூடாது, ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்குது, தப்பாக இருக்குது அப்படின்லாம் எல்லாரும் வந்து சொன்னாங்க. சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வெளியில் தப்பாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, எந்த விக்ரம் வந்து தூபம் போட்டு ஆரம்பித்து விட்டாரோ அந்த விக்ரமே வந்து இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குழாவறதெல்லாம் பார்த்துட்டு, சே ஏஞ்சுப்பாங்க அந்த பக்கம், நாயை தடவுற மாதிரி தடவிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லியிருப்பா. அப்படி சாவடிச்சிருவேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேனா, எஃப்ஜே ஏந்து உள்ள போ, ஜெயிலுக்கு போ அப்படின்லாம் வந்து கனியக்கா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. இந்த சந்தோஷம் லவ் இந்த விஷயத்துலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனா எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. திவ்யாலேருந்து, சாண்ட்ராலேருந்து, கனிலேருந்து, ரம்யாலேருந்து, சுபிக்ஷா, ஈவன் சுபிக்ஷா தான் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிருப்பாங்க, இவன் நல்லா தானே பேசுறா, மற்ற டைம்ல ஏன் வந்து அப்படியே தமிழ் வராத மாதிரி நடிக்கிறா அப்படின்லாம் சொல்ல, ரம்யாவும் அதையே சொல்ல, கனியும் அதையே சொல்ல, பக்கம் சாண்ட்ரா, ரெண்டு டீமாக இருந்தாங்க, ரெண்டு டீம்லேயும் இதுதான் டிஸ்கஷன். என்ன மாதிரி ஆளுன்னு தெரியும், அதை இவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு கான்வர்சேஷன்லையும் ஆதிரையை பற்றி சொல்லுவாங்க, ஆதிரை கூட இப்படி தானே இருந்தேன்னு. அவன் வந்து இல்லைன்னுவான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே வழக்கமாக என்ன பண்ணுவார், கழுத்து மேலே கையை போடுவார், பிடிப்பார், இழுப்பார். இல்லை இந்த வேலையெல்லாம் பார்க்கும்போது டே அம்மா டே பார்த்தாங்கன்னா கொண்டுருவாங்க, ஐயோ மம்மி அம்மி அப்படின்லாம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு சுபிக்ஷா விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிடுறா, பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அம்மி அம்மின்றா அப்படின்லாம் அவங்க ஃப்ரெண்டு தோழி சுபிக்ஷா சொன்ன கமெண்ட் இது. ஆதிரை உள்ளே வந்தாங்க, இவங்க ட்ரெஸ் வரலன்னு அழுதுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அப்போ வீட்டில் வந்து இது தப்பாக போயிடுச்சு போல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் கேப்டன் எப்படி பண்ணார் அவர் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவருடைய எஃப்ஜேவுடைய வாயாவே மாறி பதில் சொல்ல விஜய்ஸே போட்டு பொழந்துட்டாரு அந்த இடத்துல. நீங்கன்னா அவனுடைய வாயை அவனுக்கு முட்டு கொடுக்க சொன்னாங்களா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் வரல, அப்போ வீட்டில் வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரெஸ்ஸு வரலன்னா ஒன்று டீம் வந்து வந்த ட்ரெஸ்ஸை கொடுக்காம வச்சிருக்கணும், அப்படி வைக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கோட் வேர்டு வந்திருக்கணும், அதுக்காக பிடிங்கி வச்சிருந்துருக்கலாம், இல்லைன்னா அனுப்பாமே இருந்திருக்கலாம் கடுப்பில் வீட்டில். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிவானின்னு ஒருத்தங்க சீசன் 4 நடந்ததில்ல சம்பவம், இங்கே வந்து லவ் கண்டென்ட் பண்ண தேவையில்லாத வேலை பார்க்க அவங்க அம்மா வந்து வெளுத்து விட்டுருப்பாங்க ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்து, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போதோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க வியனாவை அப்படின்னு தான் சொல்லணும். ரீசன்ட் டேஸில் எனக்கு வந்து இவங்களுடைய ஆட்டம் பிடிக்க ஆரம்பிச்சது லைட்டாக. என்னன்னா விக்ரமை வச்சு செய்யறதில்ல, விக்ரமை மற்ற யாரும் அந்த மாதிரி வச்சு செய்யல. ஆப்போசிட்ல நின்று பேசுறதுக்கு திவ்யா சாண்ட்ரா இருந்தாலும், இவர் அவங்க ரெண்டு பேரும் எதிரியா பார்த்தாலும், பார்வதி இருந்தாலும், அவங்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்கும்போது விக்ரம கதற விட்டது, லிட்ரலா 2 இடத்துல அழ விட்டது பார்த்தீங்கன்னா இந்த வியனா தான். அவரும் ஒரு காரணம், இவங்க இந்த மாதிரி வழி மாதிரி போறதுக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அதனால தான் நாமினேஷன்ல அவர் கூட இருக்கிற எல்லாரையும் கீழே போட்டு அவர் மட்டும் மேலே மேலே வந்துட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால சாண்ட்ரா மேலே அவர் கேஸ் எழுதிட்டு இருப்பார், சாண்ட்ரா சுபிக்ஷாவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மேன் ஹேண்ட்லிங் சொல்லிட்டு அவரு கேஸ் எழுத, இவங்க வந்து டாஸ்க்ல எல்லாரையும் உள்ள தள்ளி கதவை சாத்துன்னு இல்லை, அப்போ கை கீறிடுச்சு, இதுவும் மேன் ஹேண்ட்லி தான் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவர் பதறி போயிட்டு அழலாம் ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிங்க எந்த ஊர்லங்க இது ரெண்டும் ஒன்று, நான் மன்னிப்பு கேட்டேங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்லாம் வந்து சொல்லி அழுது, பாயிண்ட் இருந்தால் நேரடியாக பேசியிருப்பாரு, பாயிண்ட் இல்லைங்கிறதால உச்சத்துக்கு அழுது ட்ராமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கரெக்டாக ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பண்ண விஷயங்கள், ஏற்கனவே பண்ண விஷயங்கள் தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஹாசினி லோ பட்ஜெட் ஹாசினி வேஷம்லாம் போடாமல் இப்போ பேசின அந்த பாயிண்டே கரெக்டாக பேசியிருந்தாங்கன்னா, எல்லார்கிட்டையும் பேசியிருந்தாங்கன்னா, ஃபேவரட்டிசம் இல்லாமல் எல்லா நேரமும் பேசியிருந்தாங்கன்னா டாப் கண்டஸ்டண்ட்டாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது, அந்த ஸ்டஃப் இருந்தது. ஆனால் எப்படி ஆதிரை வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வியால் தான் மக்களுக்கு பிடிச்சிது. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த லவ் கண்டென்ட் பண்ணாதான் இங்கே இருக்க முடியும், மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி அதனால வெளியே அனுப்பப்பட்டாங்கல்ல, அதே தப்பை தான் வியனாவும் பண்ணாங்க. இவங்க கேள்வி கேட்குறது சரியான நேரங்களில் சில இடங்களில் மக்களுக்கு பிடிச்சது, அதை கண்டினியூ பண்ணாமல்
மறுபடியும் லவ் கண்டென்ட் பண்ணா இங்க இருக்கலாம், சஸ்டெயின் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்கல்ல, அதுதான் திரும்பவும் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. வீட்டில் அப்புறமா ட்ரெஸ் அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் ஆதிரை என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. ஸோ அதனால ட்ரெஸ் அனுப்பிட்டாங்க, அதனால நிம்மதியாக போகிறாங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்து துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே போயிருப்பாங்க. எப்படியோ துரத்துற அளவுக்கு போகாமல் ஆதிரையை உள்ள விட்டு சேனல் ஒரு வகையில் காப்பாத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் வியன்னா எவிக்ட் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.